சார் நமக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் ம். என்னன்னா, எங்க அப்பா அம்மா இல்ல. ஓகே. எங்க தாத்தாவோட சொத்து. ம். தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் செட்டில்மெண்ட் வந்து எழுதி குடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்ப அந்த தங்கச்சி 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, நகை செய்யணும். மேற்கொண்டு எங்களுக்கு காசு வேணும். இல்லாட்டி நாங்க கேஸ் போடுவோம்னு மிரட்டுறாங்க. இது ஓகே. எப்படி சார்? தங்கச்சிங்க வந்து மேரேஜ் ஆன தங்கச்சிங்க. ஆமா, மேரேஜ் ஆயிருச்சு. ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஆமா, அதுக்கப்புறம் சொத்துல பங்கும் தனியா கொடுத்துட்டாங்க. ஆமா, பட் பேலன்ஸ் இருக்கிற சொத்துல அதுலயும் எனக்கு வேணும், ஆமா, நகை பண்ணி போடு, ஆமா. அப்படி இல்லைன்னா கேஸ் எவ்வளோன்னு போடுவாங்க. கேட்குறாங்க. ஓகே. இது வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது வந்து சமபங்கா பிரிச்சாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. ஏன்னா எல்லாமே சமமா தான் கிடைக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். இப்போ 3 ஏக்கர் இடம் இருக்கு, 3 பேர் இருக்காங்க, பையன் ஒருத்தர் தான், 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு ஏக்கர் அப்படின்ற மாதிரி அது பிரிக்கணும். அப்படி பிரிக்காம சும்மா வந்து அரை கிரவுண்ட் 1 கிரவுண்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறதுன்றது அது கரெக்ட் இல்லை. ஓகே. ஸோ அதை வந்து சரிசமமா பிரிச்சிருக்காங்களான்றத பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்பர் 1.